ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீட்டு வேலை செய்கிறேன் இல்லையா, இந்த வீட்டில் வந்து எனக்கு தங்குறதுக்கு ரூம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து நியூஸ்லேயும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த அரபு நாட்டுக்கு வீட்டு வேலைக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள ஒரு சில பேருக்கு சாப்பாடு கூட தரது கிடையாது, ரூம் இருக்காது, ரூம் வந்து பாத்ரூம் மாதிரி இருக்கும், அங்கே வந்து தங்க வைப்பாங்க, கை கால் நீட்டக்கூடிய இடம் இருக்காது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 100% உண்மை தான். ஏன்னா நம்ம ஊரில் கூட ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா ஒரு சில வீடு நல்ல வீடாக இருக்கும், ஒரு சில வீடு வந்து ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா வெளியே வந்துடலாம், வந்துட்டு வேறு எங்கன்னா வேலைக்கு போகலாம், அது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் அரபு நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, ஒரு வாட்டி வந்தாங்கன்னா 2 வருஷம் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த 2 வருஷம் வரைக்கும் என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லணும். நம்ம கையிலேருந்து ஃபோன் இருந்தால் ஓகே. ஃபோன் வந்து இல்லை, நம்ம கையிலேருந்து ஃபோன் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறவங்க ஃபோன் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன் வந்து பிடுங்கிட்டாங்கன்னா நம்மளோட விஷயம் எதுவுமே வெளியே தெரியாது, சரிங்களா? அது வந்து வீட்டில் இருக்கவங்க நம்ம ஊரில் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணல, இல்லை எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணல, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏஜென்ட்டை பிடிச்சி, ஏஜென்ட் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க, அதை என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி போலீஸ் கேஸ் ஆகி அப்படிலாம் பண்ணாதான் மறுபடியும் வந்து அந்த வேலைக்கு வந்தவங்க நல்லபடியாக இருந்தால் தான் ஊருக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வேலைக்கு வர விஷயத்தில். எதுக்காக இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன்னா, உங்களோட கஷ்டத்துக்காக நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வராங்க. வரவங்க வந்து சும்மா அவசர அவசரமாக நானும் போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வராத, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டயே அங்கங்கே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல வீடாக கிடைச்சா மட்டும் வேலைக்கு வாங்க. இல்லைனா தயவுசெய்து வராதுங்க, ஊர்லேயே வேலை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இதுதான் இங்கே வந்து என்னோடய ரூம் கொடுத்துருக்காங்க. மேல் மாடியில் என்னோடய ரூம் இருக்கும், அங்கே வந்து துணி ஐரன் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். வெளியே போனால் நான் வந்து இந்த புதினா செடி அதெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்கேன். அங்கேருந்து வெளியே சுற்றி பார்த்தா என்னோடய ஃபுல் அந்த காம்பவுண்டு, அப்புறம் வந்து ஃபுல்லாக வீடு. இங்கே வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை வீடு, எவ்வளோ சமைப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அது ஒரு நாள் வீடியோவாக போடுறேன். சுற்றியுமே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு இடம். வீட்டை விட்டு வெளியே போனாவே ஃபுல்லாக வந்து கேமரா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு உள்ள மட்டும் தான் கேமரா இருக்காது, ஃபுல்லாக வெளியே கேமரா, ஃபுல் சேஃப்டி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்தால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரூம் அது. எனக்கு வந்து 2 பெட் இருக்குது. ஒன்று வந்து நான் படுக்கிற இடம், இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்கன்னா என்னோடய ஓனரோடைய பொண்ணு வீட்டில் வேலை செய்கிறவங்க வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்குமே வந்து இங்கே பெட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இங்கே ஜன்னல் திறந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலிங்கே கிடைக்கும். என்னென்னா நான் இருக்கிறதில்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகா, இந்த சலாத்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கீரை, இது எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. செம்மையாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம். அங்கே வேலை செய்கிறது 2 பேர் தான், அவ்வளோ க்ளீனாக வச்சுப்பாங்க அந்த இடம். அது கூடவே ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் இருக்கிற இடம் வந்து எப்படின்னா ரொம்ப சிட்டி கிடையாது, அப்படியே வண்டி போகிறது, வண்டி பறக்கிறது, சத்தம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு 1 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு போனால் தான் ஃபுல்லாக சிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து வெறும் வீடுங்க மட்டும் தான் இருக்கும், அவ்வளோ எந்த கடை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி அமைதியாக நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலிங்கே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இங்கே வந்து என்னோடய மாத்திரை அதெல்லாம் வச்சுருப்பேன். எனக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், மாத்திரை கத்திரை எல்லாமே எடுத்து வந்து இங்கே வச்சுக்குவாங்க. தைலம், மெயின் வந்து தைலம், விக்ஸு, மூவு, இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்புறம் வந்து உப்பு டப்பா வச்சுருப்பேன். எதுக்காகனா எனக்கு வந்து லோ பிபி இருக்குது, அப்பப்போ வந்து கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நான் டெய்லியும் வந்து நைட்டு படுக்கும்போது எலுமிச்சை பழத்தை வந்து வச்சுக்குவோம் பக்கத்தில், சூனிக்காரி மாதிரி எலுமிச்சை பழத்தை வந்து வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எலுமிச்சை பழம் புழிஞ்சு லைட்டாக உப்பு போட்டு குடித்தேன்னா எனக்கு அப்போதைக்கு வந்து அந்த மயக்கம் வந்து ஓரளவுக்கு தெளிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களை யாருக்காச்சும் வந்து லோ பிபி இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா மாத்திரை போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுலாம் 2வது. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு, ஏன்னா இங்கே வந்து யாருமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த உப்பு அது எல்லாத்தையும் என் பக்கத்தில் வச்சுக்குவேன். அப்புறம் வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கப்போர்டெலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், கப்போர்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸு வந்து நான் இந்த ஊருக்கு என்றைக்கு வந்தனோ வந்த நாள்லேருந்து மறுபடியும் நான் ஊருக்கு போகிற வரைக்குமே நம்ம ஊர்லேருந்து எத்தனை ட்ரெஸ்லாம் கிடையாது, இவங்களே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க.
நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே சுடிதாரு, நைட்டிலேருந்து எல்லாமே வந்து என்னோட மேடம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மாதம் மாதம் வந்து எண்ணெய், அப்புறம் வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, வெஸ்லின் இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து பவுடரு, அப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் வேணும்னா நான் வந்து காசு கொடுத்து வாங்கிக்குவேன். அப்புறம் பாடி லோஷன் அது நான் க்ரீம் அது இதெல்லாம் எதுவுமே பூச மாட்டேன். சும்மா வந்து எனக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான பொருளுங்க மட்டும் நான் வந்து கடையில் வாங்கிக்குவேன். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. அங்கே வாங்குவோம். அப்படிலாம் வந்து வெளியே அப்பப்போ எப்போயாச்சும் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போது வந்து எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் வாங்கின்னு வந்து வச்சுக்குவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரூம்பு. அப்புறம் வந்து ஷூ, செப்பல் அது இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து வெளிய இருந்தால் அழகாக டெக்கரேஷனுக்கு வைக்கலாம். ஆனால் என்னோடய ரூமில் கொடுத்துருக்கதால நான் வந்து செப்பல் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் கண்ணாடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் உள்ளேயே வந்து எனக்கு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி போட்டுமே குளிச்சுக்கலாம். சுடு தண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் வந்து ஏசியுமே இருக்கும், ஃபேனும் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஏசி ஒத்துக்காது இல்லையா, அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து ஃபேன் போட்டுக்கலாம். ஏசி, ஃபேன் எல்லாமே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்க, அப்புறம் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.